இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாமா, நான் ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். வருண் வெண்ணிலா கல்யாணத்துக்கு முகூர்த்த தேதியை குறிச்சிட்டேன். வர பிப்ரவரி 6 ரொம்ப நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னன்னு உங்களுக்கு சம்மதம் தானே? ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு நல்ல செய்தி வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. பின்ன என் மருமக சீக்கிரம் என் வீட்டுக்கு வந்து விளக்கேத்த வேண்டாம்? நல்ல கீதுமா உங்க நியாயம். அன்னைக்கு நிச்சயத்துல வான்மதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம வெண்ணிலாவுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? அப்ப அப்படி சொல்லிட்டு இப்ப கமுக்கமா கல்யாண தேதிய குறிச்சிக்கின்னு வந்துட்டீங்களா? மங்காக்கா, ஏன் வான்மதி வாழ்க்கைக்கு ஒரு பதில் தெரியாம இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விட மாட்டேன். அண்ணா, நான் கல்யாண தேதிய சொல்றதுக்கு மட்டும் இங்க வரல. வான்மதி விஷயமாவும் பேசுறதுக்கு தான் வந்தேன். நாளைக்கு நம்ம வான்மதிய பொண்ணு பார்க்க கிருஷ்ணா பவன் ஹோட்டல் அதிபர் வீட்ல இருந்து வராங்க. நிஜமாவா சொல்றீங்க ஆண்டி? ஆமாமா அண்ணா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்துருவாங்க. நீங்க ரெடியா இருங்க. அண்ணாமலை, ரொம்ப சந்தோஷமா. இதுக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறி செய்ய போறோம்னு தெரியலம்மா. என்னென்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, எனக்கு வெண்ணிலா எப்படியோ வான்மதியும் அப்படிதான். சரிங்கண்ணே, அப்போ நாங்க நாளைக்கு வரோம். சந்தோஷமா. வரங்க. வெண்ணிலா வரங்க. வரேம்மா. சரிங்க. வரேன் அண்ணி. போயிட்டு வாங்க. என்னம்மா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்ன கல்யாண பொண்ணு அதுக்குள்ள வெக்கமா? போடி அக்கா. அண்ணாமலை சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி சரி, அந்த ஃபைல் என்னடா கொடுங்க. ஒன்னும் தேவையில்லை, இது என்கிட்டே இருக்கட்டும். இவ்வளவு நாள் இருந்து இப்பதான் வான்மதிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இத்தனை நாள் நான் தான் அம்மான்னு சொல்லாம தடங்கள் வந்தது கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சு. சரி சரி, நாமளும் கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். ஆக மொத்தத்துல வான்மதிக்கு ஒரு நல்லது நடந்தா சரி, நமக்கு அதான் வேணும்.